ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். நம்ம வல்லரசு கூட ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 வாங்கியிருக்காரு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமில். ஸோ 2024 உடைய ஆர்ஆர்பி கிளர்க்குடைய நேஷ்னல் லெவல் நம்பர் 1 வந்து நம்ம அகாடமியில் நம்ம கூட படித்த வல்லரசு தான். ஸோ அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்க போகிறோம். சொல்லுங்க ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்துலேருந்து ராசிபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன். ஸ்டார்டிங்கில் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போதே நான் பேங்க் தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு ஒரு அகாடமியில் சேர்ந்தேன். ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸ் நல்லா தான் போச்சு. அப்புறம் வந்துட்டு பேசிக்ஸ்க்கு அப்புறம் அங்கே பெருசாக ஒன்றும் சொல்லலை. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே நம்ம கிங்ஸ் அகாடமியில் வந்துட்டு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அகாடமி வந்துட்டு உங்க சேனல் சார், நீங்க சொன்னதுனால அப்படியே ஃப்ரீன்னு சொன்னதுனால அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டு சார். நீங்க வந்து ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ? நான் இங்க வந்துட்டு லாஸ்ட் ஏப்ரல் வந்து ஜாயின் பண்ணேன் சார். அப்போ ஒரு 8 மாசமா 8-9 மாசம். சரி, ஓகே. ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபேமிலியில நானு அம்மா தம்பி 3 பேர் தான். அப்பா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியம்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு சண்டே கூட லீவ் எடுக்காம டெய்லியும் வேலைக்கு போயிட்டு அவங்களால ரொம்ப முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே நான் எனக்கு இப்படி படிக்கணும்னு ஆசைமா, பேங்க்குக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னேன். அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லாம உடனே நீ படிப்பா, உனக்கு விருப்பம் இருக்கிறத நீ படி, நான் படிக்க வைக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் இப்போ நான் படிக்க வச்சாங்க என்ன. அப்புறம் வந்துட்டு தம்பி இருக்காரு, அவர் வந்துட்டு இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் ஜாப் போயிட்டு இருக்காரு. அங்க அம்மா பத்தி சொன்னீங்கல்ல, அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா நீங்க வேலைன்னு சொன்ன உடனே அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அம்மா வந்துட்டு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட் இயரே வந்துட்டு எதிர்பார்த்தாங்க. அது வந்துட்டு ஒரு 3 மார்க்ஸ்ல போச்சு லாஸ்ட் இயர்ல. இந்த வருஷம் வந்தோடனே அவங்ககிட்ட தான் முதல்ல சொன்னேன். வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சரி ப்ரோ, உங்களுக்கு இப்போ நீங்க 2 இயர்ஸா படிக்கிறேன்னு சொல்றீங்க. உங்க அம்மா வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க. எப்படி இந்த 2 இயர்ஸா வந்துட்டு உங்க செலவை எப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்க? அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நம்ம பேச்சு முத்து சார் தான். அவர் வந்துட்டு அவரோட இங்க இலவசமா படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஹாஸ்டலும் ஃப்ரீயா கொடுத்து, அங்க நான் போய் கேட்ட உடனே தங்குங்கப்பா உங்களுக்கானதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இவரோட ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு மந்த்லி இதனாலேயே பாதி செலவு கம்மியாயிரும். தங்கறதுக்கு படிக்கிறதுக்குமே இந்த இலவசமா சொல்றதுனால கொடுக்கறதுனால பாதி செலவு இதுலயே குறைஞ்சிருது. மீதி அப்புறம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு அம்மா அனுப்புவாங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸுக்குமே அவர் அபித் சார் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கெல்லாம் அமௌண்ட் தந்திருக்காரு. அதனால ரொம்ப அகாடமி வந்துட்டு ஃப்ரீன்றதுனால நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இது வந்துட்டு ஃப்ரீயா அப்பனா நல்லா சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் இதுல வந்துட்டு வருஷம் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீன்றதுனால இதை உதாசீனப்படுத்திடாதீங்க. நல்லாவே சொல்லித்தராங்க. இங்க வந்துட்டு கைடன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ப்ராப்பரா கைட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி கைட் பண்ணதுனாலதான் என்னால இது எடுக்கவே முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? இப்போ ஒரு புதுசா ஒரு பையன் படிக்க வாரான், இல்ல நான் வந்துட்டு 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு மெயின்ஸ் மட்டும் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ புதுசா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்றான்னா அவனுக்கு வந்துட்டு பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க இன்ஸ்டியூட்ல தான் சேர்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்லயே இப்போ நிறைய ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் ஓரளவு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இங்க வந்து இன்ஸ்டியூட்ல வந்து சேரலாம். இதே 2-3 வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிராக்டிஸ் தான். நிறைய பேர் வந்துட்டு கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்றது இல்ல. கொஞ்ச நாள் படிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே கேப் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. எக்ஸாம் இல்லாதப்ப அப்படியே விட்டுட்டு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம கன்சிஸ்டன்டா படிச்சுட்டே இருந்தோம், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஃப்ளோ நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எக்ஸாம் அப்போ. அது நம்மளுக்கான டிஃபரன்ஸ் இப்போ நான்
இவ்வளோ ஆல் இந்தியா ரேங்க் எடுத்திருக்கேன்னா நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து கன்சிஸ்டன்சி ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்டா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, டக்குன்னு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்படி இந்த மாதிரி நான் கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருக்கேன், சடனா எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்க தோணல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும், நிறைய டைம் வந்திருக்கு. அப்படியே அப்பெல்லாம் நான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்தது எங்க அம்மா மட்டும்தான். அவங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்மள விட நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவங்க டெய்லியும் நிக்காம சண்டே கூட பார்க்காம வேலைக்கு போவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது தானாவே எனக்கும் தோணும், சரி நம்ம மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே மோட்டிவேஷன் ஆயிரும். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ உங்க ஊர்ல வந்துட்டு. ஆமாங்க சார், நான் ராசிபுரம் வட்டத்துல போடிநாயக்கம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். அதுல வந்துட்டு நான் தான் இப்போ முதல் அரசு அதிகாரி ஆயிருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நிறைய பேரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணும். ஏன்னா நீங்க ஏதோ பயங்கரமா படிச்சு ஏதோ ரொம்ப வசதியோட இருந்து அப்படி வந்த அப்படி எதுவுமே இல்லை. நானும் அடிமட்டத்துல இருந்து வந்தவன் தான். எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரி தான் உங்களாலையும் கண்டிப்பா முடியும். பிராக்டிஸ் வித் கன்சிஸ்டன்சி இருந்தா கண்டிப்பா உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். சரி, அடுத்தது நம்ம கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு இந்த மெயினா வந்துட்டு நீங்க உங்களுக்கு யாரும் யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க அதை நீங்க சொல்லலாம். நீங்க இவங்களதான் சொல்லணும் அவங்க சொல்லணும்னு எப்பவுமே கிடையாது. உங்களுக்கு யாரை சொல்லணும்னு தோணுதா, எனக்கு இவங்க வந்து நல்லா பண்ணாங்கன்னு தோணுது, இவங்கள்ட்ட கண்டிப்பா நீங்க படிங்க அப்படிங்கிற உங்க ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறம் நீங்க வந்து பண்ண ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங் பார்த்தோம்னா முக்காவாசி ரீசனிங் ஒன்ஸுக்கும் வந்துட்டு நான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணதான். நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணப்பே நல்லா வந்துட்டு ஓரளவு மார்க் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதனால அதையே ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ பார்க்கலாம். பட் நான் வந்துட்டு செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இல்ல செல்ஃப் லேர்னிங்னா வந்துட்டு நீங்க டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பீங்க அப்படி? ஆமாங்க சார், டெஸ்ட் போட்டு மார்க் டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்ப்பேன். அப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே. இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு 1 இயரா வந்துட்டு பெருசா எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை. அது வந்து நார்மலாவே ஓரளவு பேசிக்கா நாலேஜ் இருக்கிறதுனால ஓரளவு மார்க் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இங்க நம்ம கிங்ஸ் அகாடமி வந்ததுக்கு அப்புறம் அபித் சார் கிளாஸ் வந்துட்டு டெய்லியும் வருவேன் காலையில. அது பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா இங்கிலீஷ் இங்க எனக்கே நல்லா வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இங்கிலீஷ்ல இவ்வளவு இருக்கு, நம்ம இன்னும் கத்துக்கணும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கிட்டேன். அதனாலயே மார்க் நிறைய டிஃபரன்ஸ் முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா டிஃபரன்ஸ், ஒரு 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் அதிகமாச்சு. அதுக்கு அபித் சார் தான் காரணம். ஆரம்பத்திலே ஆனா நல்ல ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து போப்பல, ஃபர்ஸ்ட் ரோல ரைட் சைடு எண்ட்ல உட்காந்துருப்பாரு. அப்பவே நல்லா தான் படிப்பாரு. ஸோ அந்த ஆடடா இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது டக்குன்னு பீக்ல ஏறிடுது. ஸ்கோர் வந்துட்டு 144.56 அவ்வளவுதாங்க. எதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய மார்க் வந்துச்சு? ஆக்சுவலா வந்துட்டு ரீசனிங் குவான்ஸ் இது ரெண்டுலயுமே வந்துட்டு அதிக மார்க் வந்துச்சு. இங்கிலீஷ்ல ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல. 26.5 இங்கிலீஷ்ல வந்துச்சு. நான் ஆக்சுவலா 30+ எதிர்பார்த்தேன். இங்கிலீஷ்ல கொஞ்சம் அது. சரி, ஓகே. இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா கன்சிஸ்டன்சியா மிஸ் ஆகுற சப்ஜெக்டான கரண்ட் அஃபேர்ஸ், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து அஃபேர்ஸ் கிளப்ல தான் படிச்சேன். ஆனா இந்த ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் அஃபேர்ஸ் கிளப்ல ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம். ஆனா ஆர்ஆர்பி எல்லாமே ஸ்டாட்டிக்கா தான் கேக்குறாங்க. அது இல்லாம லாஸ்ட் 6 மந்த்ஸுமே கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவங்க எங்க இருந்து கேக்குறாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால லாஸ்ட் 6 மந்த்ஸுமே அவர்களை கவர் பண்ற மாதிரி தான். ஓகே, வேற ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனை இருக்கும். அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு அது ஸ்டடீஸ்ன்னு வரும்போது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இல்லைன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்ப எங்க வீட்லயுமே கஷ்டம் தான், பினான்சியல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதை அப்படியே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லுவேன்.